ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வணங்கான் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். 2019 வர்மா படத்துக்கு அப்புறமா 5 வருஷம் கழிச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு பாலா. முதல்ல இந்த படத்தில் சூர்யா தான் நடிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்கள்னால சூர்யா இந்த படத்துலேருந்து விலகிட்டாரு. இந்த படத்தில் அருண் விஜய், ரோஷினி பிரகாஷ் தான் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இவங்கள தவிர்த்து சமுத்திரகனி, நிஷ்கின், ஜான் விஜய், ராதா ரவி, சிங்கம் புலின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். கோட்டியாக நடிச்சிருக்காரு அருண் விஜய். இவர் ஃபிசிக்கலாக டிசேபிள்டானவர். இவர் சந்திக்கிற விஷயங்களும் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கு. இப்படி இருந்தாலும் யாருக்குமே பயப்படாமல் ஒரு பவர்ஃபுல்லான சைபர் கிரைம் சிண்டிகேட்டை வெளிச்சத்துக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. இவரோட வேலை இது மட்டும் கிடையாது. அவரோட மனசில் நடக்கிற போராட்டங்களையும் அவர் சந்திச்சாகணும். அவரோட இன்செக்யூரிட்டிஸ், ட்ராமான்னு ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்காரு. அப்படி இவரோட லைஃப்பை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் ஒரு லாயரும் வராங்க. அவங்க தான் மிஷ்கினும் சமுத்திரகனியும். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத ரொம்ப அழுத்தமாகவும் எமோஷனலாகவும் கொண்டு போயிருக்காங்க. அருண் விஜயோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது அவரோட கரியர்லேயே இது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் போட்டு நடிச்சிருக்கிறது நல்லாவே தெரியுது. ஒரு ஃபிசிக்கல் டிசேபிள்டு பர்சனாக ரொம்ப ஜென்யூனாக நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் தன்னோட இயலாமை, மற்றவங்கள மாதிரி தன்னால் இருக்க முடியலை அப்படின்ற இன்செக்யூரிட்டி, அதோட டிட்டர்மைண்டாக ஒரு சில விஷயங்களை பண்ணுறதுன்னு ரொம்ப யதார்த்தமாக தன்னோட நடிப்பை பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஒரு பக்கம் ஆக்ஷன் சீன்ஸ், இன்னொரு பக்கம் எமோஷன்னு ரெண்டுமே செம்மையாக பேலன்ஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. இவர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் இவரோட ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இவரோட டெடிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து கோட்டி கேரக்டராக வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். சமுத்திரகனி, அதுக்கப்புறம் மிஷ்கினோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அதிரடியாக இருந்தது. மிஷ்கின் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. அதாவது இவரை நல்லவரனும் சொல்ல முடியாது, கெட்டவரனும் சொல்ல முடியாது. சொசைட்டியில் நடக்கிற விஷயங்களை பார்த்து ரொம்ப லாஜிக்காக, அதே சமயம் ப்ராக்டிக்கலாக பேசுகிற ஒரு கேரக்டராக இந்த கதைக்கு பக்கபலமாக இருக்கார். அப்படியே சமுத்திரகனியோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ஒரு நேர்மையான லாயராக எல்லாமே சரியாக தான் நடக்கணும், சரியாக தான் பண்ணணும் அப்படின்ற கேரக்டராக எப்பவும் போல அவரோட பாணியில் நடிச்சிருக்காரு. கோட்டியோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிக்கும் படத்துக்கு ஒரு எமோஷ்னல் வெயிட்டேஜை கொடுக்குற மாதிரி நடிச்சிருக்காங்க அபர்ணா பாலமுரளி. டிரெக்டர் பாலாவோட படங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இவரோட படங்களில் இருக்கிற தீம் ஒன்று தான். இவரோட கேரக்டர்ஸ் எல்லாருமே எமோஷன்ஸை ரொம்ப தாக்கமாக வெளிக்கொண்டு வருவாங்க. இன்னும் சொல்ல போனால் ஹியூமன்ஸோட டார்க் சைட் இல்லை அவங்களோட டார்க் ரியாலிட்டியை கொண்டு வர மாதிரி தான் இருக்கும்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த படமும் அப்படி தான் கொடுத்துருக்காரு. நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரியும் அதே சமயம் கதையிலிருந்து மக்களோட கவனம் எங்கேயும் செதறாத மாதிரி ரொம்ப சூப்பரான கதையை கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். நார்மலாக சட்டத்தை தன்னோட கையில் எடுத்து நியாயம் தேடுற ஹீரோவோட கதைகளை நம்ம நிறையவே பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி இருந்தாலும் கோட்டியோட மனசில் நடக்கிற போராட்டங்களை தான் மெயினாக காமிச்சு அதை வச்சு இந்த சமூகத்தை அவர் எப்படி பார்க்குறாருன்றத ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருக்கிறதுனால இந்த படம் தனித்துவமாக தெரியுதுன்னே சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாமே ஷார்ப்பாக, அதே சமயம் ஆடியன்ஸை யோசிக்க வைக்கிற மாதிரியும் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட டெக்னிக்கல் சைடுன்னு பார்க்கும்போது பாலசுப்ரமணியமோட சினிமாட்டோகிராஃபி கோட்டியோட டபுள் சைடை ரொம்ப அழகாக கேமராவில் பதிவு பண்ணியிருக்காரு. அவரோட வீக்னஸ் ஒரு பக்கம், சைபர் கிரைமில் அவர் காட்டுற டெடிகேஷன்னு ரெண்டுமே செமையாக கொண்டு வந்திருக்காரு. கோட்டியோட ஃபிசிக்னால இவ்வளோதான் லிமிட்டு அப்படின்னு காமிக்கிற மாதிரி லோ ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஆக்ஷன் ஸ்டன்ஸ் தான் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. எந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்டைலும் இல்லாமல் எல்லாரையும் தாறுமாறாக கோட்டி அடிக்கிறதெல்லாம் பார்க்கவே செமையாக இருந்தது. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும்போது அதிரடியாகவும், அதே சமயம் எமோஷ்னல் சீன்ஸ் வரும்போது குவயட்டாக ரொம்ப காமாக பிஜிஎம் அண்ட் மியூசிக்கை கொண்டு வந்திருக்காரு.
இந்த மியூசிக்னால கோட்டியோட நிறைய சீன்ஸ் நம்மோட ஆள் மனசில் நிற்கும்ன்றதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சொசைட்டி ஒரு ஃபிசிக்கலி டிசேபிள்டு பர்சனை எப்படி பார்க்கும்ன்றத இந்த பண்டத்தில் அழகாக கொண்டு வந்திருக்காரு டைரக்டர் பாலா. அது மட்டும் கிடையாது, நம்ம நாட்டோட சிஸ்டம் எப்படி இருக்குன்றதும், சைபர் கிரைம்னால எத்தனை அப்பாவிங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு தரமான படம் தான் இது. கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.